இன்று தமிழ்நாட்டின் உண்மையான கருப்பு தினம். ஏனென்றால் நேற்று சனிக்கிழமை டிவிகே கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் கரூரில் பரப்புரையின் போது மக்கள் கூட்ட நெரிசலில் குமரி சிக்கி மிதிப்பட்டு சாக்கடைகளில் விழுந்து மூச்சு திணறி கிட்டத்தட்ட 39 பேர் இறந்திருக்கிறார்கள். நேற்று இரவிலிருந்து எனக்கு சரியாக தூக்கமில்லை. ஏனென்றால் உலக அரசியல் வரலாற்றில், இந்திய அரசியல் வரலாற்றில், முக்கியமாக தமிழ் நாட்டின் அரசியல் வரலாற்றில் மிகவும் மோசமான தினம் நேற்று. 39 பேர் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை கேட்டவுடன் எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. உங்களுக்கு உண்மையான தலைவன் தேவைப்பட்டால் நீங்கள் அவர்கள் பின்னால் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக 2026 தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அவர்கள் வேண்டும் என்றால் அங்கு சென்று ஓட்டு செலுத்துங்கள். இந்த மாதிரி கூட்டமாக போயிட்டு கூட்டமாக சேர்ந்தா நீங்கள் பலத்த கட்சி கிடையாது. 39 பேர் செத்ததுக்கு அங்கே இருந்த ஒவ்வொருத்தருமே காரணம். எல்லாருடைய அந்த ஒரு விஜயை பார்க்கணுன்ற அந்த ஏக்கத்தோடைய விளைவு தான் 39 பேரின் இழப்பு. இதற்கு சரியாக யார் மீது குற்றம் சொல்வது என்று தெரியவில்லை. இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட செயல் நடக்காமல் இருப்பதற்கு உங்கள் தலைவன் தேவைப்பட்டால், உங்கள் தளபதியோ தலைவனோ அரசியல்வாதியோ ஐயாவோ அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ யார் என்றாலும் நீங்கள் அவர்களை தேர்ந்தெடுங்கள். ஓட்டு அரசியலின் வழியாக, பாதை அரசியல் இல்லை. அவர்கள் பார்ப்பதற்காக அல்ல. இப்படிப்பட்ட செயல்களை செய்துதான் அவர்களை காண வேண்டும் என்றால் 2025 ஆகுதுங்க. 2025 ஆகுது. இன்னுமா இப்படி இருக்கீங்க? கொஞ்சமாச்சு எல்லாருமே படித்தவங்க தானே. அங்கே இருந்தவங்க பாதிக்கு படித்தவங்க, மீதி பேர் படிச்சுட்டு இருக்கிறவங்க, படித்து முடிச்சவங்க, அம்மா அப்பா தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் எல்லாருமே அங்கே தானே இருந்தீங்க. எதுக்கு அப்படி போய் பார்க்கணுன்ற அவசியம் என்ன? 39 பேருங்க. இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் கிடையாது. இது செய்தியாக பார்த்தா ஆக்சிடென்ட். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தா 39 குடும்பத்துடைய வாழ்க்கையை பார்த்தா ஒவ்வொருத்தவங்களுடைய வலி எப்படி இருக்கும், அவங்களுடைய குடும்பத்துடைய நிலைமை இப்போ எப்படி இருக்கும், அவங்களோட பிள்ளைகளின் வாழ்க்கையை நினச்சி எப்படியெல்லாம் இருந்திருப்பாங்க அவங்க. இது சிரிப்புன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அழுகுக்கும் மேலே ஒருத்தனால தன்னால் எதுவுமே பண்ண முடியலன்னும் போது கடைசி ஆயுதம்னா அழுகை. அதுவும் பண்ண முடியலன்னு தெரிஞ்சா இப்படிப்பட்ட சிரிப்பு தாங்க வரும். வரல, மாற்றுங்க. தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி நடக்காத அளவுக்கு தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. ப்ளீஸ்.